இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் எக்ஸ், உங்ககிட்ட நான் ஏன் தனியா பேசணும்னு சொன்னனா, ரேவதி பத்தின எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பேசணும்னு சொன்னேன். என்ன தெரிஞ்சுக்கணும்? ரேவதிக்கும் உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துல டைவர்ஸ் ஆக போகுது. அப்புறம் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க எக்ஸ் ஹஸ்பண்டா ஆக போறீங்க. அதனாலதான் நான் உங்களை எக்ஸ்ன்னு கூப்பிட்டு இருக்கேன். ரேவதிக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது, அவ என்ன விரும்பி சாப்பிடுவா, அவளுக்கு சினிமா பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, மியூசிக் பிடிக்குமா, இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவ மனசுல நான் எப்படியாவது இடம் பிடிக்க ஒரு வசதியா இருக்கும் பாருங்க. இது மட்டும் போதுமா, இல்லன்னு வேற எதுனா தெரிஞ்சுக்கணும்? இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்ட அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேனே. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா எதனா வந்து என்கிட்ட பேசின உன் தலையை முதுகு பக்கமா திருப்பி வச்சிருவேன். சார், நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. காதுல இருந்து கொயின சத்தம் மட்டும் தான் கேக்குது.